எபிசோட் 955. கிளம்ப முடியுமா முடியாதா? மாஸ்டர், நீங்க ஒன்று நினைச்சா அது நடக்காம இருக்குமான்னு. நெஞ்சா என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல நீ டிங்கிக்கு ஃபோன் பண்ணு. ஓகே யங் மாஸ்டர், இப்போ கால் பண்ணுறேன். யங் மாஸ்டர், டிங்கியோட ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன நாட் ரீச்சபிள்னு வருதா? திரும்பவும் கால் பண்ணு. ஓகே யங் மாஸ்டர். நிஞ்சா திரும்ப திரும்ப கால் செய்ய நாட் ரீச்சபிள் என்றே வந்தது. அப்பொழுதுதான் நிஞ்சா அவனது செல்போனிற்கு வந்த ஒரு மெசேஜை பார்த்தான். யங் மாஸ்டர், இங்க பாருங்க, பெஸ்வானி குடும்பத்தோட பவர் எல்லாம் பறிச்சு அவங்கள நிர்மூலமாக்கிட்டாங்களாம். என்ன சொல்ற? பெஸ்வானி குடும்பத்தோட பவர் எல்லாம் பறிச்சுட்டாங்க. சரிபடி எப்படி அந்த லியோனியால் நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை. நியூ ஃபேமிலிக்கு வேலை மிச்சம். இந்த மாதிரி ஒரு முட்டாள் நமக்கு தேவையில்ல. போயிட்டு போறான் விடு. நீங்க சொல்றது சரிதான். சரி, நீ அந்த நிவேதிதா விஷயத்தை மட்டும் பார்த்துக்க. கண்டிப்பா இன்னைக்கு அவ வருவாள? கண்டிப்பா அந்த பொண்ணு வருவா. ஏன்னா நான் அனுப்பின ஆளா அப்படி. கண்டிப்பா அவளை எப்படியும் வர வச்சிருவான். நியூ யுவானும் நிஞ்சாவும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அந்த அறைக்குள் ஒருவன் வந்தான். அவன் கையில் ஒரு அட்ரஸ் இல்லா கடிதம் இருந்தது. என்ன இப்போதைக்கு இங்க வந்த? உன்னோட கையில் என்ன இருக்கு? யங் மாஸ்டர், இந்த பேப்பர் நம்மளோட என்ட்ரன்ஸ்ல இருந்தது. இதுல யாரோட அட்ரஸும் எழுதல. அதான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். என்ன அட்ரஸ் இல்லாத கடிதம்? அதை கொண்டு வா. நெஞ்சா, அதுல என்ன இருக்குன்னு பாரு. ஓகே யங் மாஸ்டர், இப்பயே பாக்குறேன். அந்த லெட்டர் என்கிட்ட கொடு. அந்த வேலைக்காரன் கையில் இருந்த கடிதத்தை நிஞ்சா வாங்கி படிக்க ஆரம்பித்தான். உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். நீ யாரு கூட மோதக்கூடாதோ அவங்க கூட மோதுற. இதுக்கு மேலேயே அவங்க கூட நீ மோதுனா நியூ மேன்ஷன் ஃபுல்லும் வீடா இருக்காது. அதுக்கு பதிலாக அங்கே பர்ஷன் மரம் தான் இருக்கும். இது என்ன யங் மாஸ்டர், எனக்கு எதுவுமே புரியல. இவன் எதுக்காக நம்ம மேன்ஷன் முழுசும் பர்ஷியன் மரத்தை நடப்போறேன்னு சொல்றான்? நிஞ்சா அந்த லெட்டரை படித்ததும் மியாவின் முகம் கோபத்தில் மாறியது. பல்லை கடித்துக் கொண்டு நிஞ்சாவை பார்த்து முறைத்தான். வாட் நான்சென்ஸ்! இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய மட்டும் லெட்டர் போட்டிருப்பான். இது யார் அனுப்புனா? இந்த மிவான் மிரட்டுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? அன்று முழுவதும் நன்றாக தூங்கிய நிவேதிதா மாலை 6 மணிக்கு கண்விழித்தாள். அவள் கண்விழித்து பார்க்க அவளது அருகில் லைலா நின்று சிரித்துக் கொண்டிருந்தாள். குட் ஈவினிங் மேடம், ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டீங்க போல. உங்களுக்காக எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? டைம் என்ன, இவ்வளவு நேரமாவா தூங்குன? எதுக்காக என்ன எழுப்பல? எழுப்பிருக்கலாம்ல. உங்களை எழுப்பலான்னு தான் பார்த்தேன். ஆனா சரவணன் இங்க வந்தாரு. அவரு தான் நீங்க ரொம்ப டயர்ட்ல தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை எழுப்ப வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா சரவணனா? அவன் எதுக்கு இங்க வந்தா? அவன் எதுக்கு நீ உள்ள அலோ பண்ணின? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, எந்த ஆம்பளையும் என்னோட ரூமுக்குள்ள அலோ பண்ணாதேன்னு? மேம், வேற யாரையும் வேணா நான் அலோ பண்ணாம இருக்கலாம். ஆனா மிஸ்டர் சரவணனை எப்படி நான் அலோ பண்ணாம இருக்க முடியும்? அவர் உங்களோட ஃபியான்சியாச்சே. லைலா, மத்தவங்க தான் அந்த மாதிரி சொல்லி என்ன கோவப்படுத்துறாங்கன்னா நீயும் அந்த மாதிரி சொல்லாத. உனக்கே தெரியும் எனக்கும் சரவணுக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு. ஜஸ்ட் அதை மீடியா கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லையே. வாங்க மேம், சாப்பிடலாம். லைலா சாப்பாடு என்று சொன்னதும் தான் நிவேதிதாவின் மூக்கிற்கு சமையல் வாசம் வந்தது. அவளுக்கு மிகவும் பிடித்த உணவின் வாசம் வர அவள் அதை நுகர்ந்து கொண்டே கிச்சனுக்கு சென்றாள். அங்க சரவணன் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். சரவணா, நீயா? நீ என் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? கிச்சன்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீ எப்ப சமைக்கலாம் கத்துக்கிட்ட? அது ரொம்ப முக்கியமா இப்போ. சரி, நீ முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு. நீ ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். பாரு எவ்வளவு வீக்கா இருக்கன்னு. ஆமா, உன்னை யாரு என் வீட்டுக்கு வர சொன்னா? உன்னை யாரு இப்ப எனக்காக சமைக்க சொன்னா? என்னமா நீ என்னோட உண்மையான ஃபியான்சி மாதிரி நடந்துக்கிற? ஹலோ, ஓவரா திங்க் எல்லாம் பண்ணாத. ஜஸ்ட் எனக்காக நீ நேத்து சப்போர்ட் பண்ண, அதுக்காக நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. உனக்கு தான் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் நானே சாப்பாடு ரெடி பண்ணேன். சரி வா, வந்து சாப்பிடு. இல்ல, எனக்கு வேணாம். நீ சமைச்ச சாப்பாடும் வேணாம், நீயும் வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு நேத்து தானே சொன்னேன். அப்புறம் இதுக்கு திரும்பவும் என்ன தேடி வந்த? நிவேதிதா, தெரிஞ்சோ தெரியாமையோ நீ நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நீயே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்ட. இனிமே ஜப்பானை விட்டு நீ போற வரைக்கும் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுவும் பேசாம முதல்ல வந்து அமைதியா உட்காந்து சாப்பிடு. இப்பவும் சொல்றேன், என்னோட ரெப்புடேஷனை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் நேத்து உனக்கு ஹெல்ப் பண்ணினேன். மத்தபடி எதுக்காகவும் இல்ல. என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இங்க வந்தியோ அந்த வேலையை போய் பாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் கிளம்புறேன், நீ சாப்பிடு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா கிளம்பி போயிடுறேன். நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு வேண்டாம். அப்படியா? சரி, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். லைலா, உனக்கு பசிக்குதானே? வா, நாம சாப்பிடலாம். சரவணன் லைலாவை கூப்பிட்டதும் லைலா அதிர்ந்து போனாள். மிஸ்டர் சரவணன், நானா? நீதான லைலா? அப்ப நீதான், வா சாப்பிடலாம். அதான் சாப்பிட கூப்பிடுறான்ல, போய் சாப்பிடு. அப்புறம் சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணிக்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு.
என்னது முக்கியமான வேலை இருக்கா? மணி 7 ஆச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை? நான் ஒரு முக்கியமான பர்சனல் மீட் பண்றதுக்காக வெளியில போறேன். என்னது முக்கியமான பர்சனா? யார் அது? நீ யாரை மீட் பண்ண போற? நான் யாரு வேணாலும் மீட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்ல. இப்போ என்னால கிளம்ப முடியுமா முடியாதா? நிவேதிதா அப்படி சொன்னதும் கோபமான சரவணன் சாப்பாட்டு பிளேட்டை அங்கேயே வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து சென்றான். எபிசோட் 956. அந்த ப்ரொஃபஸருக்கு வயசு என்ன? நிவேதிதாவின் செய்கை சரவணனுக்கு கோபத்தை ஏற்படுத்த அவனோ கோபமாக வெளியேறினான். அவன் பின்னால் லைலாவும் சென்றாள். மிஸ்டர் சரவணன், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க நிவேதிதா மேம் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ் அவங்க மேல கோவப்படாதீங்க. நீயும் பார்க்கத்தான் செஞ்ச. அவ என் முகத்தை கூட நிமிந்து பார்த்து பேச மாட்டேங்கிறா. நான் அப்படி என்ன பண்ணேன்னு அவ என் மேல இவ்வளவு கோவமா இருக்கா? உண்மையா சொல்லணும்னா நிவேதிதா மேம் உங்க மேல கோவமாவே இல்ல. அப்படி ஒருவேளை அவங்க உங்க மேல கோவமா இருந்திருந்தா அவங்க ஜப்பானுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? அவ ஜப்பானுக்கு பிசினஸ் விஷயமா தானே வந்தா. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது நிவேதிதா மேம் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பொய். உண்மையா சொல்ல போனா அவங்களோட பிசினஸுக்காக இங்க வரல. நீங்க ஜப்பான் வந்ததுக்கு அப்புறம் இங்க நடந்த பிரச்சனைய பத்தி நியூஸ்ல பார்த்தாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துதான் அவங்க உடனே கிளம்பி ஜப்பானுக்கே வந்தாங்க. நீங்க இங்க வந்து நல்லா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிம்மதியாவே இருக்காங்க. நீ என்ன சொல்றன்னு புரியல. உண்மையாவே நிஜமா நிவேதிதா எனக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தாளா? ஆனா எதுக்காக அப்போ என்கிட்ட கோவமா பேசுறா? மிஸ்டர் சரவணன், உங்களுக்காக தான் நிவேதிதா மேம் ஜப்பானுக்கு வந்தாங்க. ஒரு ஃபியான்சியா வேணா அவங்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க லைஃப்ல எப்பவும் தாரிகா மேம் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அது அவளே என்கிட்ட நேரடியா சொல்லலாமே. எதுக்கு மறைச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நேத்து கொஞ்சம் கூட யோசிக்காம அவ எனக்கு சப்போர்ட் பண்றவங்க பேர்ல பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவளோட குடும்பத்துக்கு நான் தானே பதில் சொல்லணும். மிஸ்டர் சரவணன், எனக்கு தெரியும் நீங்களும் நிவேதிதா மேம ஒரு ஃப்ரெண்டா கேர் பண்றீங்கன்னு. ஆனாலும் 2 பேரும் எலியும் பூனை மாதிரி தான் அடிச்சுக்கிறீங்க. பட் ப்ளீஸ், அவங்க என்ன பேசினாலும் கோவப்படாதீங்க. அவங்க உங்ககிட்ட காட்டுறதுக்கு பேரு கோவம் இல்ல. அது எனக்கே தெரியும். இருந்தாலும் சடனா அவ அந்த மாதிரி சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, அவளுக்கு ஜப்பான்ல யாரையுமே தெரியாதே. அவ யாரை மீட் பண்ண போறா? எனக்காக அதை மட்டும் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சொல்லாமையா? இன்னைக்கு நிவேதிதா மேம் அவங்க கூட வேலை பார்த்த ஒரு ப்ரொஃபஸரை தான் பார்க்க போறாங்க. என்னது? அவ கூட வேலை பார்க்கற ப்ரொஃபஸரா? அவ ஒரு பிசினஸ் உமன் தானே. எப்ப ப்ரொஃபஸரா இருந்தா? மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு நிவேதிதா மேம பத்தி எதுவுமே தெரியாதா? அவங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாங்க. சயின்ஸ் பத்தி கூட சில ரிசர்ச் கூட பண்ணாங்க. அங்க அவங்களுக்கு நிறைய ப்ரொஃபசர்ஸ் பழக்கம். அதுல ஒருத்தரை தான் இங்க ஜப்பான்ல மீட் பண்ண போறாங்க. அது கூட உங்களுக்காக தான். எனக்காக மீட் பண்ண போறாளா? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. ஆமா, உங்களுக்காக தான். அவரு மெடிக்கல் ஃபீல்ட சேர்ந்தவர். அவரும் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட உங்களோட ரெட் பென் பார்மாசியூட்டிக்கல் பத்தி பேசதான் போறதா என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ஆனா பெண்ணா? அவர் ஒரு ஆண் தான். அவரு பேரு ப்ரொஃபசர் மினாண்டோ. ஆனா அப்படின்னா அந்த ப்ரொஃபஸருக்கு வயசு என்ன? மிஸ்டர் சரவணன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவர் வயசானவர் தான். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 45 இல்ல 46 வயசு இருக்கும். லைலா, உனக்கு தெரியாதது இல்ல, நிவேதிதாவுக்கு ஜப்பான்ல எந்த ரிலேட்டிவ்ஸும் இல்ல. அவ இங்க இருந்து போற வரைக்கும் சேஃபா இருக்கணும். அதனால அவ எங்க போறா, எந்த இடத்துல மீட் பண்ண போறான்னு மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? மிஸ்டர் சரவணன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்பவே பார்த்து சொல்றேன். மிஸ்டர் சரவணன், அது ராபின்சன் சகுரான்னு ஒரு இடம். அங்கதான் மேம் அவரோட ப்ரொஃபஸரை மீட் பண்ண போறாங்க. ஓகே, தேங்க்யூ. நான் கிளம்புறேன். லைலாவிடம் சொல்லிவிட்டு சரவணன் அங்கிருந்து சென்றான். சரவணன் சென்ற சில நிமிடங்களிலேயே நிவேதிதா கிளம்பி ப்ரொஃபஸரை பார்ப்பதற்காக சென்றாள். ஹாய் மிஸ் நிவேதிதா, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஹலோ ப்ரொஃபஸர், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பத்தி நிறைய மேகசின்ஸ்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய கம்பெனியை எடுத்து நடத்தி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. குட். அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரொஃபஸர். ஆக்சுவலி நான் உங்களை மாதிரி ரிசர்ச் பண்ண தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனால தான் ஃபேமிலி பிசினஸ் எடுத்து பண்ண வேண்டியதா போச்சு. அப்புறம் உங்களோட ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணினீங்க. ஆனா எந்த ஒரு ரிசர்ச்சுமே வெளியில வரலையே. ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஹோக்ஸியால உங்க ரிசர்ச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு. ரெட் பென் பார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். நிவேதிதா, என்னை பத்தி அக்கறைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா எனக்கு உதவி தேவைப்பட்டா உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆனா அது கவர்மெண்ட்ல சீக்கிரட்டா இருக்கிறதுனால அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் என்னை பத்தின எந்த அப்டேட்டும் வெளியே வரதில்ல. அப்படியா? அப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சே. ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஹியர் திஸ். கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல போஸ்டிங்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும்.
உங்களுக்கும் அதே அளவுக்கு திறமை இருக்கு. ஆனா நீங்க தான் பிசினஸ் ஃபீல்டுக்குள்ள போயிட்டீங்க. சரி நிவேதிதா, இப்போ நீங்க ஜப்பானுக்கு பிசினஸ் விஷயமா தானே வந்திருக்கீங்க. அப்படின்னு இங்க முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. அவங்கள பார்க்கறதுக்கு நான் உங்களை கூட்டு போறேன், வாங்க. முக்கியமான ஒருத்தரா? ப்ரொஃபசர், நீங்க யார சொல்றீங்க? நம்ம யார பார்க்க போறோம்? ஜப்பானிய ரொம்பவும் பேர் போன குடும்பம்னா அது மியூ ஃபேமிலியோட குடும்பம் தான். இங்க எல்லாமே அவங்க தான். நீங்க இங்க ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள தான் பார்க்கணும். மிஸ்டர் மியூ யுவான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. உங்க கூட பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் அவர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே நான் உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நியூ யுவான், இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களோட ஃபியான்சி கூட மிஸ்டர் மியூ யுவானுக்கு நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்காக நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் பண்ணல. அவர் ஜஸ்ட் உங்களை டின்னருக்காக தான் இன்வைட் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபசர் அப்படி சொன்னதும் நிவேதிதாவிற்கு ஏதோ தவறாகப்பட ஒருவித குழப்பத்துடன் நின்றாள். ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 957. என்ன டான்ஸ் ஆடணுமா? நிவேதிதா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க? ப்ரொஃபசர், நம்ம 2 பேரும் மீட் பண்றதா தானே பேசிக்கிட்டோம். அப்புறம் எப்படி நீங்க வேற ஒருத்தரை மீட் பண்ண கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? இத பத்தி நீங்க என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? நிவேதிதா, டோன்ட் டேக் இட் ராங். நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சேன். அவர்கிட்ட உங்களை கூட்டு வரேன்னு சொன்னேன். உண்மையிலேயே நீங்க அவரை போய் மீட் பண்ணணும்னா உங்களோட பிசினஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பயப்படுற அளவுக்கு இதுல ஒன்றும் இல்லை. ப்ரொஃபசர், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம ஏன் இன்னொரு நாள் அவரை மீட் பண்ணக்கூடாது? நிவேதிதா, திங்க் நீங்க ஓவரா திங்க் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் கூட டின்னர் சாப்பிட போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்றேன். இல்ல ப்ரொஃபசர், அது வந்து நிவேதிதா, அதுக்கப்புறமும் உங்ககிட்ட நான் சுத்தி வளைச்சி பேசுறது எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபியான்சி பத்தி தெரியும் தானே? அவருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்க ஃபியான்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவரை உயிரோட உங்க நாட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க யங் மாஸ்டர் மியூ யுவானை பார்த்து தான் ஆகணும். ப்ரொஃபசரின் பேச்சு தோரணையே தெளிவாக நிவேதிதாவை மிரட்டுவது போல் இருந்தது. ஒருவேளை அவ வரமாட்டேன்னு சொன்னா நிச்சயம் அது சரவணனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்லாமல் சொன்னார். ஒரு நிமிடம் என்ன செய்யலாம் என்று கண்களை மூடி யோசித்தவள் பின்பு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு மறுபடியும் ப்ரொஃபசரிடம் பேச தொடங்கினாள். சரி சொல்லுங்க மிஸ்டர் மியோவனை எங்க மீட் பண்ணலாம்? அனு, நீ இங்க ரொம்ப கிளவர். அதனாலதான் நான் சொன்ன உடனே நீ புரிஞ்சுக்கிட்ட. இப்போ இந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒரு மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டன்ல ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்கதான் அவர் உன்னை மீட் பண்றேன்னு சொன்னாரு. நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். ப்ரொஃபசர் நிவேதிதாவை கூட்டிக் கொண்டு நியூ யுவான் வர சொன்ன ஹோட்டலுக்கு சென்றார். அந்த இடம் முழுவதும் நிறைய பீச் மரங்கள் இருந்தது. பீச் பூக்கள் மலர்ந்து அந்த இடம் முழுவதும் வாசனையை பரப்பிக் கொண்டிருந்தது. ஹலோ யங் மாஸ்டர் மியூவான், ஷீ இஸ் நிவேதிதா, என்னோட ஸ்டூடெண்ட். அவளை என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிவேதிதா, இவர் தான் நான் சொன்ன யங் மாஸ்டர் மியூ யுவான். நிவேதிதாவை பார்த்ததும் யுவானின் முகம் முழுவதும் புன்னகை மலர்ந்தது. அவளை தலை முதல் பாதம் வரை பார்த்து தனது கண்களாலேயே அளந்தவன் நல்லவன் போல அவள் முன்பு கையை நீட்டினான். ஹலோ மிஸ் நிவேதிதா, அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அவள் முன்பு கையை நீட்டியதும் அவளும் மரியாதைக்காக அவனிடம் கையை நீட்டினாள். அவளது கையை இறுக பிடித்த வண்ணம் அவளை பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக அவளது கைகளில் வலி எடுக்க அவளோ கண்களை சுருக்கிக் கொண்டு அவனை பார்த்தாள். சாரி மிஸ் நிவேதிதா, நான் உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படி கையை இழுத்து பிடிச்சிட்டேன். ரொம்ப வலிக்குதா? இல்ல. சரி வாங்க உட்காருங்க. உங்களுக்காக நான் டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நாம சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். மியூ யுவான் உள்ளே செல்ல அவன் பின்னால் நிவேதிதா சென்றாள். அங்கு போடப்பட்டிருந்த மேஜையில் நிவேதிதாவை உட்கார வைத்தவன் பின்பு அவளுக்கு எதிரில் இருந்த சேரில் அவனும் உட்கார்ந்து கொண்டான். நெஞ்சா, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம்க்கு நம்ம கொடுக்க நினைச்ச சர்ப்ரைஸை கொடுக்க வேண்டாமா? சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? ஹலோ மிஸ் நிவேதிதா, பயப்படாதீங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு என்னோட சர்ப்ரைஸ் இருக்காது. வெயிட் பண்ணுங்க, இப்ப தெரிஞ்சிடும். நெஞ்சா சீக்கிரம். ஓகே யங் மாஸ்டர். நிஞ்சா வேகமாக சென்று அந்த அறையில் இருந்த 2 டோர்களை திறக்க அந்த 2 அறைக்குள்ளும் நிறைய என்டர்பிரினர்ஸ் இருந்தார்கள். இவங்க எல்லாரும் மிஸ் நிவேதிதா, நீங்க நினைக்கிறது கரெக்ட். இவங்க எல்லாரும் வேர்ல்ட் லெவல்ல ரொம்பவும் பெஸ்டான என்டர்பிரினர்ஸ் தான். இவங்க எல்லாரும் உங்க கூட பிசினஸ் பண்ண வில்லிங்கா இருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் மியூவான். நான் உங்ககிட்ட இருந்து இதை நிஜமா எதிர்பார்க்கல. தேங்க்யூ சோ மச். சரி, ஒரு நாள் எவ்வளவு முடிவா சரி.
நேத்து நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுக்குள்ள எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க வீட்டு பெண்களையா தப்பா பேசின, அதுக்கான பலனை இன்னைக்கு நிச்சயம் நீ அனுபவிப்பேன். நான் அனுபவிக்க வைப்பேன். நான் உங்ககிட்ட உதவி கேட்காமயே நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல. மிஸ் நிவேதிதா, இதெல்லாம் சாதாரணம். இதை விட உங்களுக்கு நான் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி, சாப்பாடு ஆறுது, டேஸ்ட் பாருங்க. இதெல்லாம் ஜப்பானோட பாரம்பரிய சாப்பாடு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மியூவான் அப்படி சொன்னதும் நிவேதிதாவும் சாப்பிட ஆரம்பித்தாள். அவளுக்கு எதிரில் சில பெண்கள் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நடனத்தை ரசித்தவள் அவளுக்கு எதிரில் இருந்தவனின் பார்வையை பார்க்க மறந்திருந்தாள். மிஸ் நிவேதிதா, என்ன அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அவங்கள விட உங்க இடம் தான் இன்னும் நல்லினமா இருக்கும். நீங்களும் எழுந்து டான்ஸ் ஆடலாமே. ஏன்னா டான்ஸா? நோ, நான் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன். நிவேதிதா, அவர் உனக்காக எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி இருக்காரு. அவர் ஜஸ்ட் டான்ஸ் தானே கேட்கிறாரு, அது கூட உன்னால பண்ண முடியாதா? நான் ஒன்னும் அவங்கள மாதிரி என்டர்டெய்னர் கிடையாது. இப்ப எதுக்கு என்ன டான்ஸ் பண்ண சொல்றீங்க? நிவேதிதா, இப்போ நாங்க உங்ககிட்ட வேற எதுவுமா கேட்டோம்? ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தான் ஆட சொல்றோம். வேற எந்த டான்ஸும் ஆட வேண்டாம். ஜஸ்ட் அந்த கம்பியை பிடிச்சிட்டு ஒரு டான்ஸ், அந்த பொண்ணு ஆடுறால அந்த மாதிரி நீங்க ஆடினா போதும். என்ன அந்த பொண்ணு மாதிரி ஆடணுமா? என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? முடியாது, என்னால அந்த மாதிரி எல்லாம் ஆட முடியாது. ஐ திங்க் ஐ ஹேவ் டு கோ நவ. மிஸ் நிவேதிதா, அப்படியெல்லாம் உன்னால இங்க இருந்து போக முடியாது. டான்ஸ் ஆடினா நானே உன்னை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேன், இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. மியூ யுவானின் பேச்சு மாறி இருக்க நிவேதிதா ஒருவித அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். சுற்றி இருந்த அனைவரும் அவளை கழுகு பார்வை பார்க்க நிவேதிதாவிற்கு அப்பொழுதுதான் அவள் அங்கு வசமாக மாட்டிக்கொண்டாள் என்பதை புரிந்தது. என்ன இதெல்லாம்? நீங்க என்ன சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்ன நடக்குது? நிவேதிதா, உனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அதுக்குள்ள இந்த மாதிரி பல விஷயங்களை கடந்து தான் ஆகணும். மிஸ்டர் மியூ யுவான் சொல்றதை கேட்டா உனக்கு தான் நல்லது, இல்லைன்னா உன்னை இங்க இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜஸ்ட் ஒரு டான்ஸ் தானே கேட்கிறாரு, ஆனே. எபிசோட் 958. மரத்துல விதை இருக்கலாம், இதென்ன தலை இருக்கு? ப்ரொஃபசர் அப்படி சொன்னதும் நிவேதிதா தனது கண்களாலேயே எரித்து விடுவது போல பார்த்தாள். முடியாது, என்னால நீங்க சொல்றதையெல்லாம் செய்ய முடியாது. அப்படின்னா உன்னாலையும் இங்க இருந்து போக முடியாது. ஒழுங்கா மரியாதையா நான் என்ன சொன்னனோ அதை செய். நிவேதிதா என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க அப்பொழுது இந்த அறையில் அவளுக்கு மிகவும் ஃபெமிலியரான ஒரு குரல் கேட்டது. முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? அந்த குரல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்தவளின் முகத்தில் அப்பொழுதுதான் நிம்மதி பிறந்தது. சரவணா, நீ எப்படி இங்க? உனக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும்? இது என்ன கேள்வி? நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சதை வேணான்னு சொன்னது இங்க வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டதானா? அப்படின்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரவணன் அங்கு எதுவுமே நடக்காதது போல நிவேதிதாவிடம் கேஷுவலாக பேசிக்கொண்டு அருகில் சென்றான். சரவணனை பார்த்ததும் நிவேதிதாவிற்கு ஒரு புறம் சந்தோஷம், மறுபுறம் கவலையும் பிறந்தது. ஒருவேளை இங்கு சரவணன் வந்ததால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று எண்ணியவள் சரவணனை தயக்கத்துடன் பார்த்தாள். ஏய் நிவேதிதா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி என்ன பேய் பாக்குற மாதிரி பாக்குற? சரி சொல்லு, உண்மையிலேயே இந்த சாப்பாடை சாப்பிடறதுக்காக தான் நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தியா? பாக்குறதுக்கு ரொம்ப டெலிஷியஸா தான் தெரியுது. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் எது பெஸ்ட்னு. சரவணா, இங்க எதுக்கு நீ வந்த? இது என்ன கேள்வி? இதை சாப்பிட்ற இடம் தானே, அப்ப இங்க எதுக்காக வந்திருப்ப? சாப்பிட்டுதான். அது சரி, உன்னோட முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? இங்க இருக்கிற எல்லாரும் எதுக்காக என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாரும் சாப்பிட வந்தவங்க இல்லையா? சரவணா, எனக்கு தெரியும் நீங்க சாப்பிட வரலன்னு. நான் தான் ஏற்கனவே ஒரு பர்சனை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்படி இருந்தும் எதுக்காக என்ன தேடி வந்த? இப்ப எது கோவப்படுற? நீ இங்க வேலை விஷயமா யாரையோ பார்க்க வந்திருக்க, அது நல்ல விஷயம்தான். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு என்னையும் அப்படியே இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா என்னோட பிசினஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்னோட பிசினஸ் இங்க என்னோட ஃபியான்சியை மீட் பண்ண வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரவணன் அப்படி கேட்டதும் அதுவரை அங்கு நடப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த நியூ யுவான் தனது குரலை சரி செய்து கொண்டு சரவணனின் முன்பு வந்து நின்றான். ஹலோ மிஸ்டர் சரவணன், ஐ ஆம் மியூ யுவான். ஹலோ மிஸ்டர் மியூ யுவான், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் மியூ மேன்ஷனோட ஹெட் ஆமி. உங்களை நான் இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரி, உங்களோட மீட்டிங்கை நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? அப்படி இல்லைன்னு சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதுதான் உண்மை. நான் நிவேதிதாவை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஓகே, அவங்க தன்னோட ஃபியான்சியும் வர சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, உட்காருங்க. அங்கு வந்திருந்த அனைவரும் சரவணன் செய்யும் செயல் எதுவும் புரியாமல் அவனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். சரவணனோ அவர்களை பார்த்து சிரித்தான். என்னாச்சு? எல்லாரும் எதுக்கு என்ன ஒரு மாதிரி ஏதோ பேய பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க யாருக்கும் நான் இங்கே வந்தது பிடிக்கலையா?
நோ 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 மிஸ்டர் சரவணன், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறோம். அப்படின்னா நீங்கள் தான் நிவேதிதாவோட ஃபியான்சியா? நான் தான் நிவேதிதாவோட ஒன் அண்ட் ஓன்லி ஃபியான்சி. மிஸ்டர் சரவணன், நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர். அதனால தான் மிஸ் நிவேதிதா மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. சரி, நீங்க மிஸ் நிவேதிதாவோட ஃபியான்சின்றதுனால கேட்குறேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரையும் பார்க்கும்போது நீங்களும் என்னோட ஃபியான்சி மாதிரியே பிஸ்னஸ் மேன் நினைக்கிறேன். ஆமா ரைட்? எஸ் 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 மிஸ்டர் சரவணன், நாங்களும் உங்களோட ஃபியான்சி மாதிரியே பிஸ்னஸ் மேன் தான். சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. நானும் பிஸ்னஸ் பண்றவன் தான், ஆனா உங்களவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஏதோ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. மிஸ்டர் சரவணன், டோன்ட் வரி. சின்ன பிஸ்னஸ் பண்றோன்னு உங்களை நீங்களே குறைவா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க நிவேதிதாவோட ஃபியான்சியா இருக்கிறதுனால இங்க இருக்கிற நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணாலோ இல்ல உங்ககிட்ட ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா இருந்தாலோ தாராளமாக எங்க கூட ஷேர் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆமா மிஸ்டர் சரவணன், நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். சொல்லுங்க, ஏதாவது ப்ராஜெக்ட் கைவசம் வச்சிருக்கீங்களா? ஓ இல்ல அதெல்லாம் வேண்டாம். உங்களை மாதிரி பெரிய பிசினஸ் மேன்லாம் என்ன மாதிரி சின்ன பிசினஸ் மேன் கிட்ட பேசுறதே பெரிய விஷயம். நீங்க சொன்னதே எனக்கு போதும். சரவணனின் நடிப்பை பார்த்து நியூ யுவான் அசந்து போனான். பரவாயில்ல, பிசினஸ் மட்டும் இல்ல, நடிப்பும் கூட உனக்கு நல்லா வரும். என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க. நாம எல்லாரும் மிஸ்டர் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா தானே இருக்கோம். டெஃபினெட்லி. நம்ம எல்லாருக்கும் மிஸ் நிவேதிதா எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அவரோட ஃபியான்சி முக்கியம் தானே. சொல்லுங்க, எந்த மாதிரி பிசினஸ் ஐடியா உங்ககிட்ட இருக்கு? சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் என்கிட்ட கேட்கறதுனால சொல்றேன். என்கிட்ட ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இருக்கு. அது என்னன்னா பெர்ஷியன் மரம் நடுறது. சரவணன் அப்படி சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் சரவணனை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். என்ன பெர்ஷியன் மரமா? மிஸ்டர் சரவணன், உங்களுக்கு மூளை ஏதோ கழுவி போச்சா? மரம் நடுறதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா? அங்கிருந்த அனைவரும் சரவணனை பார்த்து சிரிக்க, நிவேதிதாவோ சரவணன் ஏன் அப்படி சொல்கிறான் என்று எதுவும் புரியாமல் அவனை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் நியூ யுவானுக்கு மட்டும் அதில் ஏதோ அர்த்தம் இருப்பது போல் தோன்றியது. நியூ யுவான் ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பார்க்க, அப்போதுதான் காலையில் அவனுக்கு கிடைத்த கடிதம் நினைவுக்கு வந்தது. உடனே நியூ யுவான் சரவணனை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அப்பொழுது அவனது செல்போன் ஒலித்தது. ஹலோ, சொல்லுங்க, என்னாச்சு? யங் மாஸ்டர் டிங்கி வந்துட்டான். வேலைக்காரனின் குரலில் ஒருவித பதற்றமும் நடுக்கமும் இருந்தது. டிங்கி வந்துட்டான், இது நல்ல விஷயம் தான். இது எதுக்கு அழுதுகிட்டே சொல்ற? சரி, அவன் ஏன் லேட்டா வந்தான்னு கேளு. யங் மாஸ்டர், டிங்கி பணமா வந்திருக்கான். என்னது? டிங்கி இறந்து போயிட்டானா? எப்படி? இது எப்படி நடந்தது? அவன் ஒன்னும் அவ்வளவு சாதாரண ஆள் கிடையாது. அவனை யாருமே அவ்வளவு சாதாரணமா கொல்ல முடியாது. அது எப்படின்னு தெரியல, ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. நாங்க பார்க்கும்போது வெளியில ஏதோ ஒரு பெர்ஷியன் மரம் தெரியுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தோம். பார்த்தா அந்த மரத்துல டிங்கியோட தலை தான் தொங்கிட்டு இருந்துச்சு. எபிசோட் 959. நியூ யுவானின் வேலைக்காரன் அப்படி சொன்னதும் யுவானுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அவனது கண்கள் சிவந்து கொதித்தெழும்பும் எரிமலை போல நின்றான். அங்கிருந்த அனைவரது பார்வையும் யுவானின் மீதுதான் இருந்தது. சரவணா, எனக்கு தெரியும் இது நீ தான் பண்ணிருக்க. நீ சொன்ன பெர்ஷியன் மரம் இதுதானா? ஏன் இடத்துக்கே வந்து ஏன் ஆளையை கொண்டுட்டல? உன்னை சும்மா விட மாட்டேன். யங் மாஸ்டர், என்னாச்சு? போன்ல யாரு? உங்களோட முகம் ஏன் இப்படி மாறுது? அது ஒண்ணும் இல்ல, ஏதாவது சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பாரு, அதனால இருக்கலாம். சரவணன் அப்படி சொன்னதும் யுவானுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. சரவணனை இப்பொழுதே கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் போல இருந்தது. ஆனால் அங்கு இருந்தவர்கள் அனைவரது பார்வையும் யுவான் மீது இருந்ததால் அமைதியாக நின்றான். என்ன யங் மாஸ்டர், நான் சொல்றது சரிதானே? சரி, என்னோட ப்ராஜெக்ட் பத்தி ரொம்ப ஈகரா கேட்டீங்க இல்லையா? இப்ப சொல்லுங்க, என்னோட ப்ராஜெக்டுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? மிஸ்டர் சரவணன், நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நியூ யுவான் தனது பற்களை கடித்துக் கொண்டு கோபமாக சரவணனிடம் பேச, அதை பார்த்த சரவணனுக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பை அடக்கிக் கொண்டு பதிலுக்கு அவனும் யுவானிடம் பேசத் தொடங்கினான். அதுவா? நீங்க எவ்வளவு பெர்ஷியன் மரம் வேணும்னு சொல்றீங்களோ அதை பொறுத்துதான் இன்வெஸ்ட்மெண்ட் அமையும். சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பெர்ஷியன் மரம் வேணும்? சரவணன் அப்படி சொன்னதும் யுவானுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. மிஸ்டர் சரவணன், இது ஜப்பான். இங்க உங்களால நீங்க நினைச்ச மரங்கள்லாம் தூக்கிட முடியும்னு நினைக்கிறீங்களா? யங் மாஸ்டர் யுவான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தரமானவங்க. நான் ஆல்ரெடி ஒரு பெர்ஷியன் மரத்தை கூட உங்க இடத்துல நட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களே அந்த மரத்தை பாருங்க, அதுக்கப்புறம் என்னால முடியுமா முடியாதான்னு சொல்லுங்க. சரவணன் டிங்கியை தான் அப்படி சொல்கிறான் என்பதை புரிந்த யுவான் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றான். அவன் இப்பொழுது தனது நிலையை மறந்து கையில் இருந்த போனை தூக்கி கீழே போட்டு உடைத்தான். பின்பு கோபமாக சரவணனின் அருகில் சென்றான்.
சரவணா, என்ன நீ சாதாரணமாக இடம் போட்டு இதுக்கான பலனை கண்டிப்பாக நீ அனுபவிப்பேன். உன்னோட அப்பா உன் பின்னால் இருக்கிற தைரியத்தில் தானே நீ இவ்வளோ ஆடுறன்னு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் என்னோட ஆளுங்க ஒருத்தனை கூட உன்னால் தொட முடியாது. அப்படியா? அதையும் நான் பார்த்துடலாமே. உன்னோட ஆளுங்க யாருன்னு விரல் நீட்டி சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவர்கள் இருவரும் ரகசியமாக ஏதோ பேசுவதை சற்று தூரத்தில் இருந்து பார்த்த நிவேதிதாவிற்கு ஏதோ தவறாக தோன்ற வேகமாக அவள் சரவணன் அருகில் சென்றாள். சரவணா, நீ என்ன பார்க்க தானே வந்த? நீ வெளியில வெயிட் பண்ண, நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வரேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. நிவேதிதா, நான் இங்கே வந்தது உன்னை பார்க்க இல்லை, சாப்பிட்றதுக்காக. உன்னால நானும் சாப்பாடை சாப்பிடாம வச்சுட்டு வந்துட்டேன். இப்போதான் சாப்பிடணும். நிவேதிதா, நீ பெரிய பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்கிறாங்க. உனக்கு மேனஸ்னா என்னன்னு தெரியாதா? இன்வைட் பண்ணாத ஒருத்தரை பார்ட்டி கூட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? முதல்ல உன்னோட ஃபியான்ஸைங்கிறது வெளியே போக சொல்லு. சரவணா, என்கிட்ட எதையோ மறைக்கிற. இங்க ஏதோ நடக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீ இங்கிருந்து கிளம்பு ப்ளீஸ். உனக்கு என்னாச்சு? எதுக்காக என்னை இங்கேருந்து அனுப்புறதுலையே இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. இது ஹோட்டல் தானே, இங்கே யார் வேணாலும் சாப்பிடலாம் தானே? நிவேதிதா, அவனோட ஃபியான்சியை வெளியே போக சொல்லு. இப்போ அவரா வெளியே போறாரா இல்லை இங்கே இருக்கிற மேனேஜரை கூப்பிட்டு வெளியே அனுப்ப சொல்லவா? சரவணா, என்ன பண்ற? தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க. நீங்க எப்படி இங்க பணம் கொடுத்து சாப்பிட வந்திருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இங்க பணம் கொடுத்து சாப்பிட வந்திருக்கேன். நான் ஒன்னும் ஓச்சில சாப்பிட வரல. சோ என்னை இங்க இருந்து போன்னு சொல்ல உங்க யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. அப்படியா? மேனேஜர் எங்க இருக்கீங்க? ப்ரொஃபசர் கூப்பிட்டதும் தூரத்தில் நின்று கொண்டிருந்த மேனேஜர் வேகமாக ப்ரொஃபசரின் அருகில் வந்தார். சொல்லுங்க சார், எனி ட்ரபிள்? இன்னைக்கு இங்க நடக்க போற ஈவெண்ட் எல்லாத்துக்கும் எங்க மாஸ்டர் தானே பே பண்ண போறாரு. அதனால எங்க ஆளுங்களை தவிர மற்றவங்களை வெளியே அனுப்புங்க. முக்கியமா இது நினைக்கிறானே, எந்த ஆள் வெளியே அனுப்புங்க. ஹலோ மிஸ்டர், அவங்க சொல்றது அவங்க காதல கேட்கலையா? யங் மாஸ்டர் கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. இங்க உங்களுக்கு என்ன வேலை? நீங்களா வெளியே போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவா? என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவியா? உண்மையிலேயே உனக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்கா? சரி, லீவ் இட். இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். நிவேதிதா, உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாரும் உன்னோட டான்ஸை பார்க்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் ஆரம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? என்னால டான்ஸ் எல்லாம் ஆட முடியாதுன்னு தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இது பார், உன்னோட டான்ஸை பார்க்கறதுக்கு இங்க இருக்கிற எத்தனையோ பேரோட கண்ணு ஏங்கிட்டு இருக்கு. மிஸ்டர் சரவணன், கொஞ்சம் உங்க ஃபியான்சி கிட்ட தான் சொல்லுங்களேன். யுவான் நக்கலாக சரவணனை பார்த்து சொல்ல, சரவணன் யுவானை பார்த்து நக்கலாக சிரித்தான். பின்பு தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து அருகில் நின்று கொண்டிருந்த மேனேஜரிடம் கொடுத்தான். இந்த ஹோட்டலை விட்டு என்ன வெளியே போக சொல்றதுக்கு முன்னாடியும் என்னோட ஃபியான்சி இங்க இருக்கிற எல்லாருக்குமே டான்ஸ் ஆட சொல்றதுக்கு முன்னாடியும் இந்த பேப்பரை கொஞ்சம் பார்க்க முடியுமா? ஏய், நீ கொடுக்குற இந்த வெத்து பேப்பரை பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு வந்த ஹோட்டல வாங்குறதுக்கு ஒரு பணக்காரர் வர போறாரு. அதுக்கான மீட்டிங் தான் இப்ப இங்க நடக்க போகுது. உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. மரியாதை வெளியில போ. அப்படியா? முதல்ல இந்த பேப்பரை ஒழுங்கா பாரு. அதுக்கப்புறம் யார் வெளியே போகணும்னு முடிவு பண்ணிக்கலாம். சரவணன் அப்படி சொன்னதும் அந்த மேனேஜர் பேப்பரை விரித்து பார்த்தான். அதில் இருந்த பெயரை பார்த்ததும் அதிர்ந்து போனான். அப்படின்னா இந்த ஹோட்டலோட நியூ பாஸ் நீங்க தானா? ஏதோ ரிச் மேன் இந்த ஹோட்டல 3 மடங்கு பணம் கொடுத்து வாங்கினதா சொன்னாங்க. அது நீங்க தானா? அது நானே தான். இப்ப சொல்லு, இந்த ஹோட்டலை விட்டு யார் வெளியே போகணும்? சாரி பாஸ், நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னை வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க ப்ளீஸ். கவலைப்படாது, அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் வெளியில போக சொல்லு. முக்கியமா அந்த யங் மாஸ்டர் வெளியே போக சொல்லு. மிஸ்டர் யங் மாஸ்டர், நீங்களா போறீங்களா இல்ல வேற யாராவது வச்சு வெளியே போக வைக்கணுமா? ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 960. நான் வேணா ஆள் அனுப்பி வைக்கவா? பாஸ், ஆனா அவரு நியூ மேன்ஷனை சேர்ந்தவர். யங் மாஸ்டர் அவர் எப்படி வெளியில போக சொல்ல முடியும்? அது என்னோட பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு நீ எனக்கு எப்படியோ அப்படிதான் உன்னோட யங் மாஸ்டரும். அப்புறம் உனக்கு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் சொல்றேன். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்க என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கீங்களோ இனிமே அதை விட 3 மடங்கு சம்பளம் அதிகமா வாங்குவீங்க. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நிஜமாவா? நிஜமா இங்க எல்லாருக்கும் 3 மடங்கு சம்பளத்தை உயர்த்திட்டீங்களா? உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க பாஸ். போதும், எனக்கு அந்த அளவுக்கு புகழ்ச்சி பிடிக்காது. அதனால என்ன புகழ்றதை விட்டுட்டு நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். சரவணா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த ஹோட்டலை வாங்கினா? ஹலோ, நீங்க பிசினஸ் மேக்னெட்னா நாங்களும் பிசினஸ் மேன் தாமா. எனக்கு இந்த ஹோட்டல் வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டேன். உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா? சரி, என்னமோ பண்ணு. ஆனா அவங்க எல்லாரும் எதுக்காக வெளியில போ சொல்ற? இது ஹோட்டல் தானே, இங்க எல்லாரும் சாப்பிடலாம் தானே. இங்க சமைக்கிற சாப்பாடு மனுஷங்களுக்கு தானே.
கரெக்ட். இங்க சமைக்கிற சாப்பாடு மனிதர்களுக்கு தான். ஆனா இவங்க எல்லாம் உண்மையிலேயே மனுஷங்கள்னு நினைக்கிறியா? சரவணா, ஏற்கனவே நீ பல பிரச்சனை ஏற்படுத்தி வச்சிருக்க. இதுல இது எதுக்கு புதுசா இன்னொரு பிரச்சனை? அவங்க இங்க இருந்தா இருந்துட்டு போறாங்க. தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. நிவேதிதா, அவங்க சாப்பிடறதுக்காக மட்டும் இங்க வந்திருந்தா நான் அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க உன்னை எல்லாருக்கும் முன்னாடியும் காட்சி பொருளான்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சரவணன் அப்படி சொன்னதும் நிவேதிதா அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். ஏன் அப்படி பாக்குற? எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? சரவணா, இது என்னோட பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுற? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இது உன்னோட பிரச்சனையா? அப்ப நேத்து உனக்கு பிரச்சனை வந்தது, எதுக்காக எனக்கு சப்போர்ட்டா பேசின? என்ன எதுக்காக அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துன? அவ்வளவு. நீ இங்க வந்தது கூட என்ன காப்பாத்து தானே. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணாம எப்படி இருப்பேன்? உன்னோட கடமையை நீ செஞ்சுட்ட, இனி என்னோட கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். சரவணனும் நிவேதிதாவும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த மியூ யுவானுக்கு கோபம் அதிகரித்துக் கொண்டே போக கையை முறுக்கிக் கொண்டு சரவணன் அருகில் சென்றான். என்ன சரவணா, நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இந்த ஹோட்டலை வாங்கிட்டா உன்னால எது வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறியா? அதுல உனக்கு ஏதாவது சந்தேகமா என்ன? பணம் இருந்தா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். நிவேதிதா, உன்னோட ஃபியான்சிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க வந்து சொல்லலாம்ல. இவ்வளவு பெரிய பிசினஸ் வேர்ல்ட்ல இருக்கு, உனக்காச்சும் அறிவு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதும் தப்பு. அவனை எதிர்க்கிறது யங் மாஸ்டர். அவர் கூட எப்படி மோதினாலும் அடிக்கணுமா இவனுக்கு தான். ஒழுங்கா மரியாதை அவனை இங்க இருந்து கூட்டு போ. இங்க யாருக்கு அறிவு இல்ல? எனக்கா? எனக்கு என்னமோ அறிவு உங்களுக்கு தான் இல்லையோன்னு தோணுது. உங்களோட ஸ்டூடெண்ட் கூட பார்க்காம ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருக்கீங்களே, உங்களை என்ன சொல்றது? ஏதோ உங்க நல்ல நேரம் நான் நல்ல மூட்ல இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ண காரியத்துக்கு இந்நேரம் நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நிவேதிதா, உன்னோட ப்ரொஃபஸருக்கு இதான் நீ கொடுக்குற மரியாதையா? உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். யங் மாஸ்டர் இந்த சரவணன் என்ன சொல்றான்னு பாருங்க. இவனை ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா இவனை நம்மளே ஏதாவது பண்ணிடுவான். ஏற்கனவே கொலை வெறியில் நின்று கொண்டிருந்த மியூ யுவான் சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வை எண்ணி இன்னும் கோபமாக இருந்தான். அந்த நேரத்தில் சரியாக ப்ரொஃபசர் அவன் அருகில் வந்து நிற்க யுவான் ப்ரொஃபசரை ஓங்கி அறிந்தான். சாரி யங் மாஸ்டர், ஐ திங்க் நான் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்கிட்ட தேவையில்லாம பேசுறத பட்டுட்டு ஒழுங்கா அவகிட்ட போய் பேசு. ஓகே மாஸ்டர். ப்ரொஃபசர் தனது கன்னத்தை கையில் ஏந்தி கொண்டே சரவணன் அருகில் சென்றார். அச்சச்சோ, அடிபலமோ? நான் வேணும்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவா? இங்க பாரு சரவணா, நீ வேணா இந்த ஹோட்டல் விலைக்கு வாங்கி இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகி இருக்கலாம். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது. இந்த ஜப்பான் பெரிய சிட்டி, இங்க நீ எல்லாம் ஒரு தூசு மாதிரி. ப்ரொஃபசர், நெக்ஸ்ட் இங்க என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அது நடக்காம இருக்க என்கிட்ட ஏதாவது பேசி தாஜா பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன நினைச்சு இந்த கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு நாள் ஏண்டா நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு நாளை நான் மாத்த போறேன். மெனாட்டோ, இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ உடனே நம்ம ஆளுங்களை இங்க வரவை. யுவான் அப்படி சொன்னதும் ப்ரொஃபசர் அங்கு நின்று கொண்டிருந்த இருவரை பார்த்து கோபமாக கத்தினார். இங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? சீக்கிரம் அவர் என்ன சொன்னதால் பண்ணுங்க. அவர்கள் இருவரும் சரி என்று தலையசைத்துவிட்டு வேகமாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் சென்று வெகு நேரமாகியும் வராததால் டென்ஷனான மியூ யுவான் தனது கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்து கொண்டிருந்தான். என்னாச்சு யங் மாஸ்டர், ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் சின்ன வயசுலயே பிபி எகிரிட போகுது. சரவணன் அப்படி நக்கலாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ டோரை தட்டுவது போல இருக்க அனைவரும் அங்கு திரும்பி பார்த்தார்கள். அங்கு சற்று நேரத்திற்கு முன்பு வெளியில் சென்ற இருவரும் முட்டி போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க போன விஷயம் என்னாச்சு? அவர்கள் எதுவும் சொல்லாமல் நியூ யுவானை பயத்துடன் பார்த்து கொண்டிருக்க அது யுவானிற்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது. உடனே அருகில் இருந்தவனின் வாளை எடுத்து இவர்கள் இருவரையும் குத்தி வீழ்த்தினான். இந்த மியூ யுவான் யாரையும் நம்பி இல்ல, என்னால எதிரிகளை வீழ்த்த முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? யுவான் கோபமாக பேசுவதை பார்த்த சரவணன் சிரித்துக் கொண்டே அவன் அருகில் சென்றான். என்ன யங் மாஸ்டர், இவங்க யாரும் சரியில்லை போலயே. எல்லாரும் சுத்த சோம்பேறிகளா இருக்காங்க. அது பாருங்க, உங்க எதிரி கூட நின்று சண்டை போட முடியாம நிக்கிறாங்க. யார் கூடயாவது சண்டை போடணும்னா என்ன, நான் வேணா என்னுடைய ஆளுங்களை யாராவது அனுப்பி வைக்கிறேன். சரவணன் நக்கலாக கேட்க யுவான் அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அங்கோ அவனது ஆட்கள் தரையில் முட்டி போட்ட வண்ணம் அமர்ந்திருந்தார்கள். உண்மையில் யார் அந்த டார்க் கிங்? சரவணனா, ஜஸ்டினா? நியூ யுவானின் நிலை என்ன ஆகும்? எபிசோட் 961. உங்களை வேட்டையாடாம விடமாட்ட. மியூ யுவானின் ஆட்கள் அனைவரும் வெளியில் முட்டி போட்டு நிற்பதை பார்த்த மியூ யுவான் அதிர்ச்சி அடைந்து நின்றான். அப்பொழுது சரவணன் அவன் அருகில் சிரித்துக் கொண்டே வந்தான். அச்சச்சோ, என்னாச்சு? ஏன் யங் மாஸ்டர் இவங்க எல்லாரும் இப்படி தரையில முட்டி போட்டு நிக்கிறாங்க? சரவணன் அப்படி கேட்டதும் மியூ யுவானிற்கு கோபம் தலைக்கு ஏறியது.
சரவணனை பார்த்து முறைத்துக் கொண்டே எதிரில் நின்றவர்களிடம் கத்தினான். உங்களுக்கெல்லாம் என்னாச்சு? எதுக்காக இப்படி முட்டி போட்டு நின்னுட்டு இருக்கீங்க? உங்களை யார் இப்படி நிக்க சொன்னா? நியூ யுவானின் ஆட்கள் அவனது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் தலையை தாழ்த்தி கொண்டு அமைதியாக நின்றார்கள். உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி முட்டி போட்டு நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் பாஸ் நான் தான் மறந்து போச்சா? நியூ யுவான் அப்படி கேட்டதும் அவனது ஆட்களுக்கு பின்னால் இருட்டில் இருந்து ஒரு உருவம் சிரித்துக் கொண்டே வெளியில் வந்தது. அந்த உருவத்தை பார்த்ததும் நியூ யுவானின் புருவம் உயர்ந்தது. நீயா? நானே தான். யங் மாஸ்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? லூசிபர் யோசிப்பது போல நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த நியூ யுவானிற்கு இன்னும் கோபம் அதிகமானது. அப்படின்னா இந்த மவுண்டனை சுத்தி நிக்கிற ஆளுங்க எல்லாரும் உன்னோட ஆளுங்களா? வாவ், பரவாயில்லையே. இந்த விஷயத்தை இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, இங்க நிக்கிற ஆளுங்க என்னோட ஆளுங்க தான். லூசிபர் நியூ யுவானிடம் பேசிக்கொண்டே அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்து சிரித்தான். அப்படின்னா உன்னோட ஆளுங்களை வச்சு என்னோட ஆளுங்களை எல்லாம் முட்டி போட வச்சது நீதானா? ஏதோ இந்த சரவணனுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணியா? ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க யங் மாஸ்டர். சரி, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. இந்த பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன் யங் மாஸ்டர். லூசிபர், நீ யார்கிட்ட விளையாடிட்டு இருக்கேன்னு தெரியுதா? என் கூட மோதுறதுக்கு முன்னாடி நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலையா? போய் இந்த சரவணனுக்காகவா நீ நியூ ஃபேமிலி எதுக்கு? அது அப்படி இல்லை யங் மாஸ்டர். இந்த பார்ட்டிக்கு எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு நான் உங்களை பத்தி யோசிக்கணும்? சரி, அதை விடுங்க. என்னோட பிரச்சனைக்கு நான் அப்புறம் வரேன். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம். போயும் இல்ல அவர் மிஸ்டர் சரவணன். இன்னொரு தடவை அவர் பேரை சொல்லும் போது யோசிச்சு சொல்லுங்க. ஏற்கனவே பிளட் மூன் ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்க மேல நான் கொலவெறியில இருக்கேன். இப்ப எனக்கு இன்னும் வெறி அதிகமாகுது. எனக்கு வர கோபத்துக்கு உங்க எல்லாரையும் நான் வேட்டையாடாம விட மாட்டேன். அச்சோ யங் மாஸ்டர், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உங்க பிரச்சனைக்கு வரும். இப்போ நான் என்ன விஷயத்துக்காக இங்க வந்தேன்னா, மிஸ்டர் சரவணன் கிட்ட நீங்க அப்படி நடந்துக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏன்னா சரவணன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? லூசிபர், நான் யாரு நினைச்சேன்? நீ ஒரு ஆளுன்னு சொன்னதுக்காக அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்னோட நியூ ஃபேமிலி நினைச்சதுன்னா இங்க இருந்து யாரும் உயிரோடவே போக முடியாது. மாஸ்டர், ஜோக் அடிக்காதீங்க. இப்ப கூட உங்க நியூ ஃபேமிலி நினைச்சாதான் நான் உயிரோட இருக்க முடியாதுன்னு சொல்றீங்களே தவிர நீங்க நினைச்சான்னு சொல்றீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட பலமே உன்னோட ஃபேமிலி தான் தெரியுது. ஆனா எனக்கு அப்படி இல்லை. நான் என்ன மட்டும் தான் நம்பி இருக்கேன். சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம மிஸ்டர் சரவணன் கிட்ட வந்து நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுட்டு உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டே இரு. என்னோட ஃபேமிலி சப்போர்ட்ல மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறியா? இவர் உன்னை விட நான் எந்த வகையிலையும் குறைஞ்சவன் இல்லை. நியூ யுவான் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே லூசிபர் ஓங்கி அவனது நெஞ்சில் ஒரு குத்த நியூ யுவான் அங்குள்ள சுவற்றில் மோதி கீழே விழுந்தான். என்ன எங்க மாஸ்டர், சும்மா தட்டி பாக்குறதுக்கே இப்படி சுவத்துல முட்டிக்கிட்ட? சரி எந்திரி, உன்னோட பலத்தையும் தான் பாத்துடலாமே. நியூ யுவான் கீழே விழுந்ததும் அவனது சில ஆட்கள் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். அடடே, பரவாயில்லையே எங்க மாஸ்டர், உன்னோட ஆளுங்களை இன்னும் 1-2 பேரு உனக்கு விசுவாசமா உன்னை காப்பாத்துறதுக்காக ஓடி வராங்க. இரு, அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட வரேன். லூசிபர் அவனை அடிக்க வந்த அனைவரையும் துவம்சம் செய்துவிட்டு திரும்பி பார்க்க அவனின் கண்ணில் தெரிந்த வெறியை பார்த்து நியூ யுவான் அதிர்ந்து போனான். லூசிபர், நீ அவசரப்பட்டு என் மேலேயும் ஆளுங்க மேலேயும் கையை வச்சிட்ட. நீ நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்ப புரிய வைக்கிறேன். நியூ யுவான் கோபத்துடன் பேசிக்கொண்டே எழுந்து லூசிபருடன் மோத வந்தான். அடடே, யங் மாஸ்டர் சொன்ன டயலாக்கையே திரும்ப திரும்ப சொல்லாம ஏதாவது புதுசா சொல்லுங்க. எனக்கும் கேட்டு போர் அடிச்சிருச்சு. லூசிபர் பேசிக்கொண்டே நியூ யுவானை மறுபடியும் தாக்கினான். இருவரும் மோதிக்கொள்ள சரவணன் அதை ரசித்துக் கொண்டிருந்தான். லூசிபர் இறுதியாக நியூ யுவானின் வயிற்றில் குத்தி அவனை தரையில் முட்டி போட வைத்திருந்தான். லூசிபர், என்ன விடு. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்னோட ஃபேமிலி உன்னை சும்மா விடாது. அதை பத்தி நீ கவலைப்படாதடா. உன்னோட ஃபேமிலியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ இங்கிருந்து உயிரோட எப்படி போறதுன்னு யோசி. என்னால வழி தாங்க முடியல, கையை விடு அப்படின்னா மிஸ்டர் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. மிஸ்டர் சரவணன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. என்கிட்ட நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற?
சாரி சாரி, நான் நிவேதாவை பார்த்து தப்பு தான். அவளை அன்னைக்கு ஹோட்டலுக்கு வர வச்சதும் தப்பு தான். அவளை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முன்னாலையும் கேலி பொருளை நிற்க வைக்க நினச்சது தப்பு தான். இதுக்கப்புறம் நான் நிவேதாவை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நியூ யுவான் அப்படி சொன்னதற்கு பிறகு லூசிஃபர் அவனது கையை விடுவித்தான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறமும் மிஸ்டர் சரவணன் கூட மோதணும்னு நினைச்ச உன்னோட பனிஷ்மெண்ட் ரொம்ப கொடூரமா இருக்கும். கெட் லாஸ்ட். லூசிஃபர் நியூ யுவானின் கையை விடுவித்ததும் யுவான் லூசிஃபரை பார்த்து முறைத்துக் கொண்டு நின்றான். இங்கிருந்து கிளம்புன்னு சொன்ன மறுபடியும் என்னோட மனசு மாறிச்சு. அதுக்கப்புறம் இங்க இருந்து உன்னால உயிரோட போக முடியாது. யுவான் அவமானத்தில் வெட்கி தலை குனிந்து நின்றான். அப்பொழுது அவனது சர்வன்ட் அவன் அருகில் வந்தான். யங் மாஸ்டர், இப்ப நாம என்ன செய்கிறது? அள்ளிக்கிறோம். இந்த மொத்த ஹோட்டலையும் அள்ளிக்கிறோம், அந்த சரவணனையும் சேர்த்து. ராஜன் லியான் ஒய்டியுடன் டெலகிராமில் இணைந்திடுங்கள். தேட வேண்டிய பெயர் ராஜன் லியான் ஒய் டி RAJANLEONYT. எபிசோட் 962. அவங்கள உன்னால பீட் பண்ண முடியாது. நியூ யுவான் அந்த ஹோட்டலை அழிக்க வேண்டும் என்று சொன்னதும் சர்வன்ட் அதிர்ச்சியுடன் நியூ யுவானை பார்க்க நியூ யுவான் அங்கிருந்தவர்களை ஒருமுறை முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். மிஸ்டர் சரவணன், ஆர் யூ ஆல் ரைட்? நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஹலோ, நீங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? மிஸ்டர் சரவணன், ஜப்பான்ல எனக்கு கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. ஸோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். எனிவே, எனக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் மிஸ்டர் சரவணன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு கிடைச்ச பாக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன். சரவணன், ஸ்டில் நீங்கள் மியூ ஃபேமிலி கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் எதுக்காக மியூ ஃபேமிலியை பார்த்து பயப்படுறீங்க? உண்மையிலேயே ஜப்பானில் அவங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? சரவணன், இது பயம்னு சொல்கிறத விட அவங்களோட அதிகாரம் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லேயும் அவங்களோட கை தான் ஓங்கி இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை, இங்கே இன்னும் சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்டையும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அப்போது இங்கே எதிரிகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு வார் நடக்கும்போது ஜப்பானில் இருக்கிற பெஸ்ட் மெடிக்கல் டீம் ஒன்று ஒரு வகையான கொடூரமான பாய்சனை தயாரித்து எவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சாங்கன்னு தெரியுமா? இது கொஞ்சம் டேஞ்சரான நாடு தான். ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அவங்கள பற்றி நமக்கு என்ன பேச்சு? சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு நாமே ஒன்றா சேர்ந்து சாப்பிடக்கூடாது? ஷால் வி? சரவணன் பேசிக்கொண்டே திரும்பி பார்க்க யுவானால் வரவழைக்கப்பட்டிருந்த அனைத்து பிசினஸ் மேன்களும் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். இதை பாருங்க, பிஸ்னஸ் மேன்ஸ் பிரச்சனை எனக்கும் அந்த யங் மாஸ்டருக்கும் தான். உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா வந்து என்னோட டின்னரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து லெட்ஸ் ஹேவ் டின்னர். சரவணன் சொன்னதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அனைவரும் அமைதியாக தலையை தொங்க போட்டுக்கொண்டு நின்றார்கள். யாரெல்லாம் என் கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நம்பிக்கை இருந்தா வாங்க, இல்லைன்னா இங்கிருந்து தாராளமாக கிளம்பலாம். உண்மையில் சரவணன் யார் என்று அவர்களுக்கு தெரியாததால் அவர்கள் யாரும் சரவணனை நம்ப தயாராக இல்லை. அது மட்டுமில்லாமல் நியூ யுவானை எதிர்க்கும் அளவிற்கு அவர்கள் யாருக்கும் தைரியமும் இல்லை. அதனால் அவர்கள் அனைவரும் அமைதியாக அங்கிருந்து கிளம்பினார்கள். அவங்கள விடுங்க மிஸ்டர் சரவணன், இவங்கள சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்களால எதிர்த்து நிற்கவும் முடியாது. உண்மையிலேயே இந்த மியூ ஃபேமிலிக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அப்போ இந்த சரவணனோட பவர் என்னன்னு அவங்களுக்கு எப்படியும் காட்டி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் சரவணன், நீங்கள் ஜப்பானில் என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக சும்மா வந்திருக்க மாட்டீங்க, ஏதாவது காரணம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா ப்ளீஸ் கோ ஹெட். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நான் ஒருத்தரை தேடி தான் இங்கே வந்தேன். அவங்கள பார்த்துட்டுனா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். எதுக்கும் எனக்கு இந்த ஹெல்ப்பே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஹெல்ப் வேணும்னா நான் கண்டிப்பாக கேட்குறேன். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். லூசிஃபரிடம் பேசிவிட்டு சரவணனின் கண்கள் நிவேதிதாவை தேடியது. நிவேதிதாவோ கண்களில் கொலை வெறியுடன் சரவணனை முறைத்துக் கொண்டிருந்தாள். அதான் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க? சொல்லப்போனா எனக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும். உன்னை கொல்லாம வச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியும் கழுத்தை நெரிக்கணும் போல இருக்கு. உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா கழுத்தை நெரிச்சுக்கோ. ஐயோ, உன்னெல்லாம் வச்சு அந்த தாரிகா எப்படிதான் சமாளிக்கிறாளோ தெரியல. ஏய், அவ என்னோட ஸ்வீட் ஹார்ட். அவகிட்டலாம் நான் இப்படி நடந்துக்கவே அவளை எப்பவும் கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். சரி, இப்ப எதுக்கு நீ என்ன முறைக்கிற? வா சாப்பிடலாம். ஐயோ, கேட்க முடியல.
நீயாச்சும் அவளாச்சு ஏதோ பண்ணிட்டு போங்க. எனக்கு இப்ப சாப்பிடுற மூடெல்லாம் இல்ல. எனக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்குமோன்னு ஒரே படபடப்பா இருக்கு. அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. இனி என்ன நடக்க போகுது? நீ எதுக்கு பயப்படுற? சரவணா, உண்மையிலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா? அந்த நியூ யுவான் இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியா நீ? எனக்கு என்னமோ பிரச்சனை இனிமேதான் ஆரம்பமா போகுதுன்னு தோணுது. ஒருவேளை அப்படியானா அதுவும் நல்லது தானே. வாழ்க்கைன்னா அப்பப்ப ஏதாவது டெரிஃபைங்கா நடக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா போர் அடிக்கும்ல. உன்னெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நீ அந்த நியூ ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி இருக்க கூடாதா? நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அவன் கூட வம்பு இழுக்கணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? உன்னை மட்டும் அவன் அந்த மாதிரி பண்ணாம இருந்தா நான் ஏன் அவன் கூட வம்புக்கு போக போறேன்? சரவணா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அது என்னோட ப்ராப்ளம். அதை நான் பாத்துக்கிறேன்னு. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, யாரையோ பார்க்க வந்திருக்கேன்னு. அவங்கள பார்த்துட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நீ ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் என்ன பிரச்சனை நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. நிவேதிதா, சொல்ல போன பிரச்சனை என்னால தானே ஆரம்பமாச்சு. அன்னைக்கு நீ எனக்காக சப்போர்ட் பண்ணலன்னா உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்ன நீ காப்பாத்தணும்னு நினைச்சல, அப்ப நானும் உன்னை காப்பாத்தணும் தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு ஏன்டா உன்னை காப்பாத்தினேன்னு தோணுது. அந்த பொண்ணு பிரச்சனையில உன்னை சிக்க வச்சிருக்கணும். அடிப்பாவி, அப்படின்னா அந்த பொண்ணு நான் ரேப் பண்ணேன்னு சொன்னா உனக்கு பரவாயில்லையா? இப்ப நீ ஃபேஸ் பண்ண போற ப்ராப்ளத்தை விட அந்த ப்ராப்ளம் எவ்வளவோ மேலுன்னு தோணுது. சரவணா, ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். நீ அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. இதுக்கப்புறம் நீ அவங்கள தேடி போகாத. நிவேதிதாவும் சரவணனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க நிறைய காலடி சத்தங்கள் கேட்டது. சரவணா, உனக்கு கேக்குதா? யாரோ நடந்து வர சத்தம் கேட்கல? அதுவும் கூட்டமா வர மாதிரி சத்தம் கேக்குது. நீ சொல்றது கரெக்ட் தான். கூட்டமா தான் வராங்க. நீ என்ன அவங்கள விட்டு தள்ளி இரு தள்ளி இருன்னு சொல்ற. ஆனா அவங்க என்ன விட்டாதானே நான் தள்ளி இருக்கிறதுக்கு. இந்த பாரு, தேடி வந்துட்டாங்க. இனி அவங்களுக்கு பாடம் எடுத்தே ஆகணும். சரவணன் நிவேதிதாவிடம் பேசிக்கொண்டே தனது கைகளை மடித்து சண்டைக்கு தயாராகுவது போல் நின்றான். சரவணா, அவங்க காலடி சத்தத்தை எல்லாம் கேட்டா நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உன்னால அவங்கள பீட் பண்ண முடியாது. அவ்வளவு ஏன் லூசிஃபரால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ், முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நிவேதிதா அப்படி சொன்னதும் சரவணன் அவளை பார்த்து சிரித்தான்.